Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 9/12/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ MCC னுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் 2 அதுக்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1:30க்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ சீட் மேட்ரிக்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 27 சீட் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 2க்கு வேக்கண்ட்டாக இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ்டு பை MCC ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் இது வரைக்கும் டோட்டலாக 5 ரவுண்டு கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவில் முடிஞ்சிருக்குது. இப்போ இது 6வது ரவுண்டு, அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, அதுக்கப்புறம் மாப்பப் ரவுண்டு, அப்புறம் ஸ்டே ரவுண்டு, அப்புறம் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 1 முடிஞ்சுது. இப்போ ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2 இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது. இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது 1-to-1 கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் இது தான். ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2 9th December 2024 இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை, அதாவது 10/12/2024 மாலை 6 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட் ப்ராசஸ். அதுக்கான டைமு 2 days இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 9th December 2024 10th December, அதாவது நாளை இரவு 11:59 வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 4 PM, அதாவது சாய்ஸ் லாக்கிங் நாளை மாலை 4 மணியிலிருந்து நாளை 10 December 2024 11:59 வரைக்கும் டைம் இருக்குது as per the server time. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 11th December 2024. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறது 12th December 2024. ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 12th December 2024 16th December 2024 வரைக்கும் அப் டு 5 PM வரைக்கும். அப்போது 16th December வரைக்கும் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இதன் பிறகு தான் 16th December பிறகு தான் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போ செக்யூரிட்டி டெபாசிட் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் 2 lakhs கட்டியிருப்பீங்க. இதுவே கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்ததுன்னா உங்களுடைய கேட்டகரி கேட்டார் போல் 5,000 கட்டியிருப்பீங்க, 10,000 கட்டியிருப்பீங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு 16 Decemberக்கு பிறகு தான் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் 9th December 11th December வரைக்கும். கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 16th December 2024. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல் ஓவர் த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக ஆந்திராவில் ஒரு சீட்டு BDSல வேக்கண்ட் இருக்குது. டெல்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 3 4 5 6 7 2 4 5 8 9 10 11 சீட் வேக்கண்ட் இருக்குது. அதே போல் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 1 2 2 4 5 சீட் வேக்கண்ட் இருக்குது. மகாராஷ்டிராவில் உங்களுக்கு 3 சீட் வேக்கண்ட் இருக்குது. அதே போல் பஞ்சாபில் ஒரு சீட் வேக்கண்ட்டு. தமிழ்நாடில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், இப்போ நம்ம சொன்னது கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்லேயும் வேக்கண்ட் இருக்குது. அதே போல் BSc நர்சிங்லேயும் வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ராஜா முத்தையா டென்டல் காலேஜஸில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி முதல்ல, கவர்மெண்ட் டென்டல் மெடிக்கல் காலேஜ் கடலூர், இதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு சீட்டு, ஓப்பனுக்கு ஒரு சீட்டு. திரிபுராவில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு, இதுவும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் தான்.
அதே போல் உத்தரப்பிரதேசில் ஒரு சீட் வேக்கண்ட் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் ஒரு சீட் வேக்கண்ட் இருக்குது. ஸோ எனக்கு இது வரைக்கும் சீட்டு கிடைக்கல. இப்போது லாஸ்ட் ரவுண்டில் எனக்கு பிடிஎஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பு. மொத்தமாக 27 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்கள் கூட உங்கள் பேட்ச்மேட்டாக இருக்கலாம், உங்கள் கூட நீட் ரிப்பீட் பண்ணவங்களாக இருக்கலாம், ஆர் உங்கள் கூட ஸ்கூலில் படித்தவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவையும் இந்த பிடிஎஃபையும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 இருந்து. இப்போது இது நம்ம ஆப்பில் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த வருஷம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது அதற்காக நம்ம 35 ஆன்லைன் டெஸ்ட்டு ஆப்பில் கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி 3 டெஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நீங்கள் அந்த 3 டெஸ்ட்டையுமே என்ன பண்ணிக்கலாம், 30 டேஸ் டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், இல்லை நான் வேற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், அதன் பிறகு எனக்கு வீட்டில் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், சண்டேஸில் எழுதலாம் ஆர் நைட் டைமில் எழுதலாம், எனக்கு ஃப்ரீ டைமில் நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு 35 ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த 35 டெஸ்ட்டுக்கும் சேர்ந்து 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். தேவைப்படுற மாணவர்கள் ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். என்ன ஆப் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் கீழே இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், 9150081927. டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே உங்களுக்கு உங்களுடைய நீட் ஸ்கோர், அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஸ்கோர் தெரிஞ்சிடும். எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டாக இருந்தால் +4 மார்க், தப்பாக இருக்கும் பட்சத்தில் -1, கொஸ்டின் அட்டன் பண்ணலைன்னா 0 மார்க். ஓகேங்களா? இந்த எல்லா டேட்டா அனாலிசிஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். 200 மினிட்ஸ், அதாவது நீட் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே 200, அதாவது 3 hours 20 minutes டைம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். தேவைப்படுற மாணவர்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு தரவாயிரும். உங்களுடைய மார்க்கையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேமெண்ட் மோட் என்ன அப்படின்னா, ஜிபே பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, ஆர் பேடிஎம் பண்ணலாம், ஆர் ஃபோன்பே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.